மருத்துவ குணம் நிறைந்த முருங்கைக்கீரை சப்ஜிங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. நம்ம மட்டன் கறி சிக்கன் கறியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக கிடைக்குங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதே அளவுகளில் இதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்கங்க. எத்தனையோ வகை நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி சப்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே முருங்கைக்கீரை சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்ஜி பண்ண போகிறாங்க. முருங்கைக்கீரை சப்ஜி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரை இந்த மாதிரி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அன்றைக்கி சப்ஜி பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் துவையல் அரைக்கலாம், நம்ம வத்த குழம்பு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், கடையலாம், பொரியல் பண்ணலாம், கூட்டு வைக்கலாம், எதுனாலும் செய்யலாங்க. ஆனால் சப்ஜி செஞ்சு நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்கீரை சப்ஜி வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கு வந்து அதோட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே முருங்கைக்கீரை சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முருங்கைக்கீரை சப்ஜி பண்ணதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க, அல்லது கடாயை வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு ஸ்பூன் கான் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 பல் பூண்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம கீரையோட போட்டு வதக்கி எடுக்கணுங்க. இந்த பூண்டை கீரையை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாடை இருக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகத்தோடு போட்டு வதக்கும்போது நல்லா மணமாக இருக்குங்க. ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ அதே ஃப்ரை பேனில் நம்ம சப்ஜி பண்ணலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம பண்ணணுங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம முந்திரி பருப்பு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா சப்ஜி பண்ணலாம். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்து தோலை நீக்கிட்டு போட்டிருக்கேன். அப்புறம் 3 ஸ்பூன் பொட்டுக்கடலைங்க. இதை வந்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம ஃபேன் அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகங்க. 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள சைஸில் கட் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு பண்ணணுன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். சாதத்தோடு பண்ணணுன்னா நீங்கள் புளி சேர்க்கறதா இருந்தால் கொஞ்சமாக ஒரு சின்ன புளியங்கொட்டை சைஸுக்கு புளியை கரைச்சிக்கோங்க. அது இல்லாட்டி தக்காளி கூட ஒரு தக்காளி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பூண்டு வந்து ஒரு முழு பூண்டை நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணுங்க. ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காரத்துக்கு கொஞ்சமாட்டு வரமிளகாத்தூள் போட்டிருக்காங்க. அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு, குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வரமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மசாலாவோட போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை வாடை போனோன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கணுங்க. தக்காளி வந்து நம்ம உப்பு போட்டு வதக்கினோம்னா நல்லா வதங்கிடும். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளியாட்டு. சின்ன 4 தக்காளி போட்டுக்கோங்க. நான் எடுத்துருக்க அளவு வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிடுங்க. நல்லா குழைய வேகணும். அடுப்பை மீடியமாக வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைங்க. நல்லா வெந்துருங்க. உப்பு போட்டதுனால தண்ணி விட்டு வரும். அப்படியே உங்களுக்கு அடி பிடிக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வந்த உடனே நம்ம இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எல்லாமே நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலை, அதுக்கு பதில் நம்ம முந்திரி பருப்பு,
வேர்க்கடலை எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க. இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சப்ஜியாக பண்ணாலும் சரி, சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்னாலும் சரி, இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நமக்கு திக்காகும். இப்போ உப்பு குழம்புக்கு தகுந்தபடி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் காண்படியாக போட்டுக்கோங்க. எப்போதுமே ஃபஸ்ட்டு அதிகமாக போடக்கூடாதுங்க, செக் பண்ணிவிட்டு போடணும். இப்போ நல்லா கொதி விட்டுருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஊற்றினோடனே திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி திக்கான உடனே நம்ம கொஞ்சம் கொதி வந்தோடனே கீரை ஆட் பண்ணிடணுங்க. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, கீரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கீரையை மசிச்சு விட்ருங்க. திட்டு திட்டாக கிடக்குது, நல்லா உதிரி உதிரியாக வந்துடுங்க. சரிங்களா? சூப்பராக ரெடிங்க. சப்பாத்தி போட்டிங்கன்னா சப்பாத்திக்கு செஞ்சு பாருங்கள், இல்லைனா சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எந்த குழம்பும் இந்த குழம்புக்கிட்ட நிற்காதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இன்னும் திக்காயிருச்சு பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காகுங்க. நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, தண்ணியாக வச்சிங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க. சூப்பராக கிடச்சிருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிடணுங்க. இப்போ இறக்கிக்கலாம். நம்ம அப்படியே இறக்கி கீழே வச்சுட்டு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கேன். எந்த பொரியல்னாலும் செஞ்சு சாப்பிட்லாம். சுட்ட அப்பளம் இருந்ததுன்னா அதை வச்சு கூட சாப்பிட்லாங்க. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திக்காக வந்துடும் உங்களுக்கு. எவ்வளோ தண்ணி வச்சுருந்தேன், கரெக்டாக வந்திருக்கு. வாழைத்தண்டு பொரியல் வச்சு அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாங்க. முருங்கைக்கீரை சப்ஜி சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இதுக்கு வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கேன். டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பக்காவாக கிடச்சிருக்குங்க. வாழைத்தண்டு பொரியல் இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.